அஸ்வின் குட்டிக்கு 2 நாளாவே மைல்டா ஃபீவர் அண்ட் காஃப் இருந்துட்டே இருந்துச்சுங்க. அது நைட் டைம்ல தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்லிட்டு பிஇஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தப்பவே கிட்டத்தட்ட 2.5 மில்லியனுக்கு மேலேயே வியூஸ் போயிருக்கு. அதில 99% பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும் நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல ப்ரமோட் பண்றீங்க. அதனால தான் இவ்ளோ பாசிட்டிவா சொல்றீங்கன்னு சொல்லி. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல ப்ரமோட் பண்ற அளவுக்கு இன்னும் நம்ம சேனல் வளரலங்க. நாங்க பெங்களூருக்கு புதுசா தான் வந்திருக்கோங்க. வந்த புதுசுல ஒன்னொன்னையும் தொலாவி அலைய வேண்டியதா தான் இருந்துச்சு. எங்கள மாரி புதுசா வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். மத்தபடி அத ப்ரமோட் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போடணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல. ஏன்னா, அது அவ்ளோ ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல்ங்க. நெக்ஸ்ட் டே கூட ஹஸ்பண்டோட வெரிகோஸ் வெயின்க்காக தான் வந்திருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா, ஆதார் கார்டு கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வரப்போலாம் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் மட்டும் குடுத்துட்டோம். எந்த டாக்டர பார்க்குறோம்னு சொன்னா அவங்களே டோக்கன் மாரி குடுத்துருவாங்க. டாக்டர பார்க்கறக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் மெடிசினுக்கு மட்டும் பே பண்ணா போதும்.